உலகத் தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறப்பு. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய தொழிலதிபர், சோசலிச ஜனநாயக கட்சியினுடைய உறுப்பினராகவும் அந்த கட்சியினுடைய தான் வசிக்கின்ற பிரதேசத்தினுடைய கவுன்சிலராகவும் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராசமாணிக்கம் அவர்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். 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 சுவிட்சர்லாந்திலே மிக முக்கியமானது ஒரு வாக்கெடுப்பு பல தரப்புகளாலும் எதிர்க்கப்படுகின்றன. கிட்டத்தட்ட நாடாளுமன்றத்திலே ஒரு கட்சியை தவிர்த்து அனைத்து கட்சிகளும் ஒருமனதாக எதிர்க்கக்கூடிய வரலாற்றில் ஒரு பெரும் பேசுபொருளான ஒரு தீர்மானம் எதிர்வரும் வாரத்தில் நிறைவேற்றப்பட இருக்கின்றன. மக்கள் வாக்கெடுப்புக்காக விடப்பட இருக்கின்றன. அது நிறைவேற்றப்படுமா நிறைவேற்றப்படாதா என்பதற்கு அப்பால் இந்த சட்ட மூலம் தொடர்பிலும் அல்லது இந்த சட்ட மசோதா தொடர்பிலும் உங்களுடைய பார்வை எப்படி இருக்கின்றது? வணக்கம் எல்லாருக்கும். என்னுடைய பார்வை இந்த இந்த மக்கள் கட்சி, சுவிஸ் மக்கள் கட்சி, எஸ்பாப்பேன்னு சொல்லுகிற மக்கள் கட்சி கொண்டு இந்த ஒரு மசோதா, அதாவது இந்த அபிப்பிராய வாக்கெடுப்பு, இதில் நாங்கள் சோசியல் ஜனநாயக கட்சியை தவிர்ந்த என்றாலும் பரவாயில்ல, ஆனால் எஃப்டிபி கட்சி, அதாவது மக்கள் கட்சியை தவிர்ந்த அனைத்து கட்சிகளையும் இதை நிராகரிக்கின்றன. இதை நாங்கள் முற்றாக இல்லை என்றே நாங்கள் வாக்களிக்கணும்னு சொல்லி மக்களையும் கேட்டுக்கொண்டோம். காரணம் என்னன்னு சொன்னால், அதாவது அந்த அரசாங்கம், சுவிஸ் அரசாங்கம், அதாவது இப்போ தேசிய சபை நேஷனல் கார்டன் சொல்லி தேசிய சபையே இதை நிராகரிக்கிறது. அதாவது கடந்த வாக்கெடுப்பில் கூடி, அதாவது 200 பேர் கொண்ட நேஷனல் ராட் தேசிய சபையிலேயே இந்த வாக்கெடுப்பை நிராகரிக்கிற மாதிரி தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கு. நீங்கள் கூறுகின்ற இந்த சூழ்நிலையில் எஃப்டிபி என்பது சுவிட்சர்லாந்தை பொறுத்தவரையில் அந்த சுவிட்சர்லாந்தில் ஒரு கடும்போக்கான கட்சி என்று கூறுவார்கள். அவர்களும் இந்த தீர்மானத்தை எதிர்க்கிறார்கள் என்றால், நீங்கள் அவர்களுக்கு எதிர்கொள்கையோடு இருக்கக்கூடிய கட்சி என்றாலும் கூட இந்த விடயத்திலே உங்களுடைய அதே கொள்கையை அவர்களும் ஏற்றிருக்கிறார்கள் என்றால், இந்த சட்ட மசோதா என்பது உண்மையில் ஒரு தேவையானதொன்றா தேவையில்லாதொன்றா? அவர்களை எதிர்க்கிறார்கள் என்றால் இதனுடைய பாரிய ஆபத்து பெரிய அளவில் இருக்கின்றன. நிச்சயமாக இது பெரிய ஒரு ஆபத்துன்னு சொன்னால், இந்த எஃப்டிபி சொல்லுகிற கட்சி, அதாவது அதை விட அரசாங்கமே சொல்லுதுன்னு சொன்னால், இது கட்டாயம் இது புல ரீதியாகவும் மற்றது நடைமுறை சிக்கலும் பெரிய ஒரு பாதிப்பை கொண்டு வரும் சுவிட்சர்லாந்துக்கு. அதாவது இந்த மக்கள் கட்சி இந்த மசோதாவை கொண்டு ஒரு குழப்பமான ஒரு மசோதா தான். அது இது உண்மைத்தனமான இல்லை. ஆனால் பொதுவாக இந்த யூரோப்பிய யூனியனோட இணைஞ்சு நாங்கள் கொள்ளக்கூடிய எஃப்டிபி கட்சி கூடி, அதாவது பொருளாதார ரீதியும் மற்றது இந்த நாட்டுக்குரிய வளர்ச்சியும் இது ஒரு பெரிய பாதிப்பை கொண்டு வரும் சொன்னால், இப்போ வேலை பற்றாக்குறை வரலாம், மற்றது மக்களுடைய தொகையின் அடிப்படையில் மக்கள் கட்சி கொண்டு வந்தாலும் அது பின் உள்ள ஒரு சூட்சுமத்தை இந்த அரசாங்கம் கூடி நினைக்கின்றன. ஒவ்வொரு நாடுகளுடைய தொடர்புகளை கண்டிக்கொள்ளலாம். அந்த யூரோப்பியன் யூனியனுக்கும் சுவிட்சர்லாண்டுக்கும் உரிய உறவு, அதாவது ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்படலாம். அப்போ இந்த மாதிரி வரும்போது பொருளாதார ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்தில் இந்த மக்கள் கட்சி கொண்டு வந்த இந்த இனிஷியேட்டிவை எல்லாருமே எதிர்க்கிறோம் நாங்கள். 2050ஆம் ஆண்டில் தான் இது நடைமுறைப்படுத்தப்படும் என்கின்ற ஒரு கருத்தும் கூறப்படுகிறது. ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரித்தானியா வெளியேறியது போன்று ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து சுவிட்சர்லாந்து வெளியேறுவதற்கான ஒரு காரணம் என்று கூறினாலும் கூட 2050ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட போகின்ற ஒரு விடயத்தை ஏன் இவ்வளவு முன்கூட்டியே இவ்வளவு ஒரு பரபரப்பாகவும் இவ்வளவு ஒரு வேகமாகவும் முன்னெடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கின்றதா, அல்லது இதில் ஏதாவது உள்நோக்கம் இருக்கின்றதா? நிச்சயமா இது உள்நோக்கம் இருக்கலாம். அதாவது மக்கள் கட்சி இந்த வெளிநாட்டவர்களுக்கு எதிராக ஒவ்வொரு வாக்கெடுப்பையும் ஒவ்வொரு நிராகரிப்பையும் கடந்த பல ஆண்டுகளாகவும் இந்த செயல்பாட்டை கொண்டு வந்திருக்கு. இது ஒரு பின்பமாய்த்தான். அதாவது இப்ப அவர்கள் உதாரணத்துக்கு சொல்ல போனா, இந்த நாட்டினுடைய வளர்ச்சி பொருளாதாரத்தை நாங்கள் எவ்வளவு முன்னெடுத்து கொண்டு போறதுக்கு எல்லா நாட்டு தொழில் அதிபர்கள் இருக்கலாம், இல்லை தொழில் கட்சியில இருக்கலாம், எல்லாருமே சேர்ந்து இது ஒரு வளர்ச்சியை கொண்டு போகும். ஆனா இதுக்கு வேறொரு முன்பாதியான கொண்டு வர்றதுக்கு காரணம் மக்கள் கட்சி
ஒரு குழப்பமான இது எந்த எது எந்த எது எந்த ஒரு நோக்கமாக எந்த ஒரு 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 வார்த்தைகளை யூஸ் பண்ணால் இதை ஏதோ மக்களுக்கு தங்களுக்கு ஒரு ஆதரவாக வரும் தங்களுடைய செயல்பாடு ஆதரவாக கொண்டு வரதுக்கு தான் இந்த மக்கள் கட்சி. என்னன்னு சொன்னால் தேசிய சபையிலேயே வந்து 200 பேர் கொண்ட தேசிய சபையில் கூடி 121 பேர் வந்து இதை நிராகரிச்சிருக்கணும், அதாவது நேஷனல் கவுன்சில்லையே. அடுத்தது மால்நவை கவுன்சிலில் கூடி 46 கொண்ட ஸ்டான்ராத்தில் கூடி அதுக்கு அரைவாசி பேர் அரசியல் 26 பேர் அது நிராகரிச்சிருக்கணும். என்ன சொன்னால் அவர்களுடைய பார்வையும், அதாவது நாங்கள் இந்த கவர்மெண்ட், அதாவது இந்த இப்போ எனக்கும் விளங்கலைன்னு சொன்னால் இங்கே உள்ள சில மக்கள் அதை தவறாக புரிஞ்சு கொண்டிருக்காங்க. உண்மையான தன்மைன்னு சொன்னால் அதை கிளியராக தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இது அரசாங்கம் தான் நிராகரிக்குது. இப்படி ஒரு மக்கள் தேசிய மக்கள் எஸ்பாபின்னு சொல்ல மக்கள் கட்சி கொண்டு வந்த இந்த மசோதா வந்து முற்றாக தவறு. அதை மக்களுக்கு விளங்கப்படுத்தணும் நாங்களும் முயற்சி பண்றோம். நீங்கள் முயற்சி பண்ணுகின்ற அதே காலப்பகுதியில் இந்த சட்ட மசோதா தொடர்பில் ஈழத்தமிழர்கள் என்ன வகையான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும், அல்லது அவர்களிடம் நீங்கள் இந்த செவியினூடாக கூறிக்கொள்ள முனைகின்ற செய்தி என்னவாக இருக்கு? நான் ஈழத்தமிழர்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன்னு சொன்னால் அவர்கள் வந்து இந்த வருகின்ற ஒவ்வொரு மசோதாவையும் ஒவ்வொரு வாக்கெடுப்பையும் நிறைய விளங்கி உள்வாங்கி அதுக்குரிய தீர்மானத்தை எடுக்க வேண்டும். அதாவது இப்போ தனியாக சோசியலிச கட்சி சொன்னாலும் இல்லை ஒரு குறிப்பிட்ட ஆக்கள் சொன்னாப்பலே அதுக்கு எதிராக சொல்லக்கூடாது. காரணம் வந்து இந்த நாட்டின் அரசாங்கம் நாங்களும் வந்து இந்த கட்சியில் இணைஞ்சனா இந்த இறையாண்மை இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் எல்லாத்துலேயும் நாங்களும் ஒரு பங்கு பெற்றிருக்கிறோம். அப்போ அந்த ரீதியில் வந்து ஈழத்தமிழர்களும் வந்து இப்போ பல குழப்பமான, அதாவது இப்போ தமிழ் மக்கள் குழப்பமானது காரணம் வந்து இதில் இந்த இனிஷியேட்டிவில் வந்து கிளியரான ஒரு வேர்ட்ஸை யூஸ் பண்ணிக்கிறோம்னு சொன்னால் இதுக்கு அதாவது புரிஞ்சு கொள்ள இந்த 10 மில்லியன் மக்கள் வந்து இங்கே கூடக்கூடாதுன்னு சொல்லி அப்போ இதுக்கு ஆமா இல்லையான்னு அதுலேயே குழப்பத்தை கொண்டு வந்திருக்கு. இப்போ எல்லாருக்குமே இதை புரியாமல் இருந்தது. ஆனால் இதை கிளியரான விளக்கமான இதில் செய்ய வேண்டும். அதுக்குத்தான் நாங்களும் எங்களை போல சோசியல் கட்சி மற்றது எப்டிபே போன்ற பெரிய பெரிய கட்சிகள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் சரியான ஒரு பிரச்சாரத்தை செய்திருக்கிறோம். இது வந்து நிச்சயமாக இது நிராகரிக்கப்பட வேண்டும். எங்களுடைய சுவிஸின் பொருளாதாரத்தை இதை வந்து நாங்கள் இன்னும் மேம்படுத்த வேண்டும் சொல்லி இதை நாங்களுடைய தமிழ் மக்கள் கட்டாயம் அந்த சோசியல் மீடியாக்கள்லேயும் இதுலேயும் வந்து ஒரு தவறான புரிதலை கொண்டிருக்காங்க. இந்த கடித கட்டாயம் எல்லாரும் கிளியராக வாதிச்சு எதை சொல்லுகிறார்கள் எதை சொல்ல முன்படுகிறார்கள் சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டும். அதான் என்னுடைய. நீங்கள் குறிப்பிட்டது போன்று அந்த மசோதாவிலே பிரதானமாக எல்லோரும் பேசுவது சனத்தொகை வளர்ச்சி அல்லது அதிகளவான சனத்தொகை அதிகரிக்க போனால் அதனை கட்டுப்படுத்த வேண்டும். ஆனால் அந்த மசோதா அதனை முழுமையாக உள்ளடக்கிய வகையில் இல்லை என்பது விமர்சனமாக இருக்கின்றது. உங்களுடைய பார்வையில் என்ன? நிச்சயமா இது வந்து இப்ப தனியாக சுவிட்சர்லாந்துல மட்டும் மக்கள் தொகையை அதிகரிக்க வேண்டும் சொல்லிடுது. எல்லா இடமுமே மக்கள் தொகையை அந்த இயற்கையின் இதன்படி எல்லா இடம் மக்கள் தொகையை அதிகரிக்கத்தான் போகின்றது. ஆனா அதுக்கேற்ற அந்த செயல்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு நாடுடைய பொருளாதாரத்தும் அதனுடைய வளர்ச்சிகள் வந்து ஒவ்வொரு நவீன விதமான செயல்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. அப்ப இதை வந்து நாங்க இந்த மக்கள் தொகை இப்ப உதாரணம் சொல்லுகிறார்கள்னு சொன்னா இப்ப போக்குவரத்துல உங்களுக்கு நெரிசல் ஏற்படும், வேலையில்லா மக்கள் தொகை வேலையில்லா மக்கள் கூடினாலும் வேலை கிடைக்காது. ஆனா இப்ப நாங்கள் எவ்வளவு தூரத்துக்கு பொருளாதாரத்தை முன்படுத்தணும்னு சொன்னா வெளிநாட்டருடைய வருகையும் கட்டாய நிச்சயம். அவர்களுடைய இப்ப ஆகாவா பென்ஷன் எடுத்துக்கொண்டா இந்த அந்த வெளிநாட்டருடைய வந்து அவர்களுடைய வேலை செய்யணும். அதுல இருந்தால் இந்த நாங்கள் எங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் வரவர்களுக்கு ஆகாவா பென்ஷன் நாங்கள் தகுந்த அளவுல ஊகியத்தை கொடுக்க முடியும். அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு செயல்பாடுலையும் வந்து பின்தங்கி இருக்கக்கூடாது. இப்போ வந்து இப்போ யூரோப்பிய யூனியனோட வந்து சுவிட்சர்லாந்து ஒப்பந்தம் செய்திருக்கிற அப்படி ஒப்பந்தத்தை சரிப்படுத்த இது மாதிரி ஒரு மசோதாவான்னு சொன்னால் அங்கே தடப்படும். நாங்கள் இனி அடுத்தடுத்த செங்கன் கண்ட்ரிகளுக்குரிய போக்குவரத்து எல்லாம் தடப்படலாம். காரணம் வந்து இந்த ஒவ்வொரு போர்டர்கள் எல்லாம் வந்து அதிகமான கொண்ட்ரோலா இருக்கும். அது மட்டும் அந்த அந்த இலகுவான யூரோப்பிய நாடுகளுடைய போக்குவரத்து எல்லாம் வந்து தடப்படும். இப்போ இதெல்லாம் வந்து பொருளாதாரத்திலையும் தங்கப்பட்டிருக்கிறது, ஒரு தனிப்பட்ட மனிதருடைய சுதந்திர நடமாட்டத்திலையும் பாதிப்பு ஏற்படும். இதெல்லாம் புரிஞ்சு கொள்ளணும் எங்களுடைய ஈழத்தமிழர்களா. அதாவது இந்த வாக்கெடுப்பில் இந்த சுவிட்சர்லாந்து குடியுரிமை பெற்றிருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் கட்டாயம் வாக்களிப்பு தினத்தில் வாக்களிக்க வேண்டும், அல்லது அதற்கு முந்தைய தினங்களில் இந்த வாக்களிப்பில் பங்கு பெற்றுவது என்பது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது என்று நீங்க கூறுகிறீர்கள்.
நிச்சயமாக. அதாவது இப்ப முக்கியமான கடமை என்னன்னு சொன்னால், எங்களுடைய குடியுரிமை பெற்ற ஈழத்தமிழர்கள் எல்லாம் வந்து ஒருபோதும் இந்த வாக்களிப்பதில் கலந்து கொள்றதில்லை. அவருடைய இந்த வாக்களிப்பு வாக்காட்டை வந்த இடத்துல அதை பெருசுப்படுத்துகிற எல்லாத்துக்கும் அதை நிராகரிக்கிறார்கள். இப்ப இது வந்து ஒவ்வொரு தனிப்பட்ட ஒரு 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 உரிமை. அதை வந்து படி எல்லாரும் வாக்களிக்கணும். வாக்களிக்கும் போது இப்ப நீங்க இங்க உள்ள ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை தெரிந்து அதன்படி என்னென்ன சொல்லப்படுகிறது, இந்த நாட்டினுடைய சட்டம் என்ன மாதிரி சொல்லுது, இந்த நாட்டு அரசாங்கம் என்ன சொல்லுது, அந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும். இப்போ நாங்கள் ஒரு நாட்டின் உரிமையை எடுத்து நாங்கள் இந்த உரிமையை இந்த நாட்டில் இருக்கிறோம்னு சொன்னால் அந்த அரசாங்கம் என்ன சொல்லுறது கேட்கணும். நாங்கள் அரசாங்கத்துக்கு நாங்கள் விசுவாசமாக இருக்கணும். இப்போ அதனால வந்து கட்டாயம் எல்லாரும் மறக்காம இந்த வர 14ஆம் தேதி அரசாங்கமே சொல்லுகின்றது, அதாவது கவுன்சிலில் சொல்லப்படுற அதன்படியே இந்த வாக்கெடுப்பை வந்து நிராகரிக்க வேண்டும். இல்லை இப்போ இந்த தற்சமயம் உள்ள விதியசார அடிப்படையில் வந்து அதிகமான, அதாவது 44% வந்து இப்போ நிராகரிக்கப்பட்டு தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு சில மீடியாக்கள் ஒரு சில தவறான புரிதலால் வந்து இது ஒரு பாதுகாப்பை எங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு இதை கொண்டு வருது ஒழிய மற்றபடி இந்த என்னுடைய கணிப்பின்படி இந்த கட்டாயம் நிராகரிக்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இது தொடர்பில் சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய மக்களின் மனநிலைகளை நீங்கள் அறியக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததா? மக்கள் மனநிலை எப்படி இருப்பதாக நீங்கள் உணர்கிறீர்கள்? நிச்சயமாக நான் வந்து நிறைய இந்த நாட்டு மக்களுடைய நிறைய தொடர்புகள் இருக்கிறது. இந்த நாட்டு எங்களுடைய கட்சி சார்பும் கட்சி இல்லாதவர்களுடையும் நகர்வுகளை அவர்கள் எல்லாருக்கும் இது அதாவது என்ன போன்ற ஒரு இன்டர்பிரினர்ஷிப்பில் உள்ள எல்லாருமே வந்து ஆதரிக்கிறாங்க, அதாவது நிராகரிக்கிறார்கள். இது வேண்டாம், இதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி. அதே மாதிரி இப்போ ஒரு சில தமிழ் பேசும் மக்கள் ஆனால் வெளிநாட்டவர்கள் இந்த மற்ற நாடுகளுடைய இந்த ஜெர்மன், போலந்து, இத்தாலியில் உள்ள அவர்கள் எல்லாம் வந்து கட்டாயம் இதை நிராகரிக்கிறார்கள். என்று சொன்னால் அவர்களுக்கு தெரியும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை எப்படி கொண்டு போகணும், அதுக்காக இப்போ பொருளாதாரத்தை எப்படி வளப்படுத்த வேண்டும், எங்களுக்கு வேலை திட்டத்துக்கு. இப்போ இதுக்கு வந்து கட்டுமான துறையில் வந்து இப்போ இந்த பக்கத்தில் போர்த்துக்கலாக இருக்கலாம், துருக்கி நாட்டுகளாக இருக்கலாம், வந்து கட்டுமான துறையில் பெரிய ஒரு வளர்ச்சியை கொண்டு வந்தவர்கள் சுவிட்சர்லாந்துக்கு. அவர்கள் எல்லாம் வந்து எதிர்க்கிறார்கள் ஏதாவது இப்படியான. அதே மாதிரி இப்போ நாங்கள் ஒரு சிறுபான்மையாக இருந்த தமிழ் மக்களுடைய விளக்கம் குறைவாக அவை எதிர்க்கணும்னு சொன்னாலும் பெருமளவில் வந்து ஜெர்மன், இத்தாலி உள்ள பெரிய நாடு உள்ள மக்கள் எல்லாரும் வந்து இதை கட்டாயம் நிராகரிக்கிறாங்க. அவர்களுடைய வியாபாரம் சில இங்கே உள்ள கிளைனேமர், அதாவது காமு, சின்ன சின்ன வியாபாரம் எல்லாம் வந்து அடிபடும். காரணம் வந்து இப்போ எல்லாம் தடைப்பட்டுன்னா பொருளாதாரத்தில் வந்து வெளிநாட்டில் உள்ள, அதாவது யூரோப்பியன் யூனியன்லேருந்து சுவிட்சர்லாண்டுக்கு கொண்டு வர இறக்குமதி ஏற்றுமதியிலாம் பாதிப்பு ஏற்படும். இதனால வந்து பாதிக்கப்படுறது வரி சுமையை ஏற்படும். அதாவது இப்போ அதிக அளவில் கூடுதலான பிரைஸ்கள் எல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு கூடுதலான பிரைஸாக மாறும் எல்லா பொருளாதாரத்திலையும், எல்லா பொருட்களிலையும். இது வந்து ஒரு முக்கியமாக நாங்கள் வந்து இந்த வெளிநாட்டு, அதாவது யூரோப்பியன் யூனியன் இணைந்து இதோடு செய்ய வேண்டியதான் எங்களுடைய முயற்சி. ஒட்டுமொத்தத்தில் இது தோல்வியடையும் என்பது உங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. நிச்சயமாக இந்த 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 இனிஷியேட்டிவ் நிச்சயமாக தோல்வி அடையும். இதை நாங்கள் வந்து இதுக்காகத்தான் நாங்கள் இப்போ நாங்கள் இப்படி முன் சோசியலிச கட்சி மட்டுமல்லாமல் கன்சர்வேட்டிவ், எஃப்டிபி, வலதுசாரி கட்சிகள் அதான் செய்கிற காரணம் வந்து எங்களுடைய தொலைநோக்கு பார்வையில் வந்து நிச்சயமாக வந்து நாங்கள் இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு இது செய்ய வேண்டும். அதை நாட்டை நாங்கள் காப்பாற்ற வேண்டும். நாட்டுடைய பொருளாதாரத்திலையும் எங்களுக்கு பங்குண்டு. ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல்வேறுபட்ட முக்கியமான வாக்கெடுப்பு தொடர்பான கருத்துக்களையும் மக்களுக்கான தெளிவுபடுத்தலையும் வழங்கியமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி. நன்றி 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 வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திரசூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. உலகத் தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.